சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சுதந்திரத்தை நம்முடைய முன்னோர்கள் நாம சுதந்திரமாகவும் சுகாதாரமாகவும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டோடவும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தாங்க. இந்த சுதந்திரத்தை எப்படி நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறத மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எவன் ஒருவன் தனக்குத்தானே சுய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு வாழ்கிறானோ அவன் தான் சுதந்திரமான மனிதன், அந்த நாடு தான் சுதந்திரமான நாடு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு. அப்போ சுய கட்டுப்பாடை தனக்குள்ள வகுத்துக்கணும் அப்படின்னா என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, 3 விதமான கொள்கைகளை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். 1 மன தூய்மை, 2 மனையக தூய்மை, 3 மக்கள் கூடும் மன்ற தூய்மை. இந்த 3 தூய்மையை சரியா அமைஞ்சா அந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்கும், அனைத்து வளங்களிலும் சிறந்து விளங்கும் அப்படிங்கிறத தான் மகாத்மா காந்தி நமக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ மன தூய்மை நமக்கு வேணும். மன தூய்மை இருக்கும்போது எண்ணங்கள் அழகானால் செயல்கள் அழகாகும், செயல்கள் அழகாகும் போது இந்த நாடே அழகாகும். அதனாலதான் வள்ளுவர் சொல்லும்போது கூட என்ன சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற அப்படின்றாரு. மனத்துக்கண் நம்ம மாசிலனா இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல தீமையான செயல்களே நடக்க வாய்ப்பே இல்லை. நேத்து கூட ஒரு செய்தி பார்த்தேன், வேங்கை வயலில் 2022 ஒரு சம்பவம் நடந்தது. அதே சம்பவம் திண்டுக்கல்லையும் 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா மனத்துக்கண் மாசிலன் ஆகணும்.